ஈஸியாக தட்டை பண்ணுறதுக்கு ஒரு 50 கிராம் கடலைப்பருப்பை ஊற வச்சுக்கலாங்க. 4 மணி நேரம் ஊற வச்ச பச்சரிசியை நல்லா வடிகட்டிட்டு இதை அரைச்சிட்டு சலிச்சு விட்டுக்கலாங்க. இப்போ இந்த பச்சரிசி மாவை நல்லா வறுத்துடலாங்க. லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்துருங்க. இப்போ காரத்துக்கு மிளகாயும் பூண்டு ஒரு 4-5 பல்லு சேர்த்து அரைச்சிடலாங்க. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு க்ரஷ் பண்ணின பூண்டு சேர்த்துட்டு கருவேப்பிலை கட் பண்ணி சேர்த்துட்டு அரைச்ச விழுதுகள் சேர்த்துட்டு வெண்ணெய் கொஞ்சம் சேர்த்துட்டு இந்த கடலைப்பருப்பும் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சிக்கு பிசைஞ்சிட்டு இது மாதிரி ஒரே மாதிரி சின்ன சின்ன பாலாக உருட்டி எடுத்துக்கலாங்க. பூரி ப்ரெஷர் தான் எடுத்துட்டு ஒரு ஆயில் தடவின சீட்டை வச்சு அந்த பால் அதில் வச்சுட்டு மேலே ஒரு ஆயில் தடவின சீட் வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ரெடி ஆயிடும். ரொம்ப லேசாக ப்ரெஸ் பண்ணிக்காதீங்க, கொஞ்சம் திக்காக இருக்கணும். அப்போ தான் நல்லா மொறுமொறுன்னு ஈவனாக எல்லாம் ஒரே மாதிரியே இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.